அத்திக்கடவு அவினாஷி திட்ட நிகழ்வில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை புறக்கணித்ததற்கு எதிராக அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் எழுப்பிய குரல் தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுக உறுப்பினர்கள் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி அறிக்கையில் செங்கோட்டையன் எழுப்பிய குரலையும் அதற்கு அதிமுக உறுப்பினர்கள் அளித்த எதிர்வினைகளையும் கூர்ந்து கவனிப்போம். பேரறிஞர் அண்ணா தொடங்கிய திமுகவில் அரசியல் பயணத்தை தொடங்கிய செங்கோட்டையன் 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆரின் தலைமையை ஏற்று எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட அதிமுகவில் தனது பயணத்தை தொடங்கினார். கோபி செட்டிபாளையத்தின் எம்ஜிஆர் மன்றத்தின் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட செங்கோட்டையன் அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல கடுமையாக உழைத்தவர்களில் ஒருவர். கட்சியின் வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்த செங்கோட்டையனுக்கு 1977ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை எம்ஜிஆர் வழங்கினார். கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட செங்கோட்டையன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களை தோற்கடித்து முதல் முறையாக சட்டமன்றத்தில் நுழைந்தார். அதைத் தொடர்ந்து 1980ஆம் ஆண்டு தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் செங்கோட்டையன் போட்டியிட்டு வெற்றி பெற்று இன்றுவரை அந்த தொகுதியின் அடையாளமாகவே இருக்கிறார். எம்ஜிஆரின் மறைவுக்குப் பிறகு செங்கோட்டையன் ஜெயலலிதாவின் மிகவும் நம்பகமானவர்களில் ஒருவராக அறியப்பட்டார். ஜெயலலிதா பயணம் செய்ய விரும்பும் மாநிலத்தில் உள்ள எந்த மாவட்டத்திற்கும் செங்கோட்டையன் திட்டமிடுவார். ஜெயலலிதாவின் பயணத் திட்டங்களை திட்டமிடுவதிலும் அவர் ஒரு சிறந்தவராக இருந்தார். செங்கோட்டையன் ஒரு திட்டத்தை உருவாக்கினால் அதை அவர் சிதைக்க மாட்டார் என்று கூறப்பட்டது. ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு சசிகலா சிறையில் இருந்தபோது தமிழகத்தின் அடுத்த முதல்வருக்கான பட்டியலில் முதலிடத்தில் இருந்தவர் இதே செங்கோட்டையன்தான். அதிமுகவில் மூத்த தலைவராக இருப்பது, சட்டமன்றத்தில் நீண்ட அனுபவம் இருப்பது போன்ற பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி செங்கோட்டையனை அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வி.கே. சசிகலா விரும்பினார். ஆனால் அப்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு செங்கோட்டையன் போட்டியில் இருந்து விலகினார். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் அவரை அறிமுகப்படுத்தி அடையாளம் கண்டு வளர்த்த தலைவர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிராக செங்கோட்டையன் குரல் எழுப்பியுள்ளார். அவிநாசி திட்டத்தை அவர் செயல்படுத்தியதாக கூறி அவர் அவ்வாறு செய்தார். செங்கோட்டையனின் உரிமை குரல் தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுக உறுப்பினர்களிடையே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சசிகலா, டிடிவி தினகரன் மற்றும் ஓ. பன்னீர்செல்வம் ஆகிய 3 அணிகள் ஏற்கனவே தனித்தனியாக செயல்பட்டு வருவதால் செங்கோட்டையன் அதிமுகவில் தனி அணியை உருவாக்குகிறாரா என்ற விவாதமும் எழுந்துள்ளது. அந்த விவாதத்துடன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள செங்கோட்டையனின் இல்லத்தில் அவரது ஆதரவாளர்கள் கூடியது அதிமுகவின் உயர்மட்ட தலைவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அத்திக்கடவு அவினாஷி திட்ட நிகழ்வை புறக்கணித்த பிறகு சமீபத்தில் கோபி செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் செங்கோட்டையனின் புகைப்படத்துடன் இணையாக எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படமும் இடம்பெற்றது. இது செங்கோட்டையன் அதிமுகவில் புதிய கிளர்ச்சியை உருவாக்க தயாராக உள்ளார் என்பதை வெளிப்படுத்தியது. செங்கோட்டையனின் உரையும் அதற்கு இசைவானதாக இருந்தது. ஜெயலலிதா தன்னை பற்றி சொன்னதை மேடையில் காட்டிய செங்கோட்டையன் பல வாய்ப்புகள் இருந்தும் அதிமுகவை விட்டு வெளியேறாத என்னை சோதிக்க வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமியை எச்சரித்து தனது உரையை முடித்தார். அதிமுகவில் ஏற்கனவே உட்கட்சி பூசல்கள் சூழ்ந்துள்ள நிலையில் போர்க்கொடி உயர்த்திய செங்கோட்டையனை எதிர்கொள்ளவோ அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தவோ எடப்பாடி பழனிசாமி தரப்பு தவறியது மூத்த அதிமுக தலைவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. 4 அணிகளாக பிரிந்துள்ள அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்து வலுவான கூட்டணி அமைத்தால் மட்டுமே திமுகவை தோற்கடிக்க முடியும் என்று அரசியல் விமர்சகர்கள் கணித்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கைகள் அவருக்கு தொடர்ச்சியாக 11வது தோல்வியை அளிக்கும் என தெரிகிறது. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.